இந்த சம்மரோட ஹீட்டை பீட் பண்ணுற மாதிரி வாட்டர்மெலன் சர்வ் பண்ணலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தை 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கப் அகரகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து இதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ ட்ராகன் ஃப்ரூட்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டிருக்கேன். நல்லா கொதிச்ச தண்ணி அதில் ஊற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பாதி முலாம்பழத்தை போட்டுக்கலாம். 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. நல்லா இதை ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதை பவுலில் ஊற்றிக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் அகரகர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து கொதிக்க விட்டுருங்க. இதை அப்படியே எடுத்து ஊற்றி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண வாட்டர்மெலன் போட்டுக்கலாம். 1/2 கப் சுகர் போட்டு நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஜூஸை ஊற்றிடுங்க. 1/2 கப் அகரகர் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இதை கொதித்ததையும் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருங்க. அப்படியே இருக்கட்டும். நான் லைனாக ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் பாதி போட்டுக்கோங்க. 1/2 கப் சுகர் போட்டுக்கலாம். திக்கான பால் 1 டம்ளர் ஊற்றி நல்லா ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரூட் ஜெல்லி நல்லாவே செட் ஆகி ரெடி ஆச்சு. இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸ் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஜியா சீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஃப்ரூட் ஜெல்லி போட்டுக்கலாம். வேக வச்ச ஜவ்வரிசி போட்டுக்கோங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்க வாட்டர்மெலன் ஜூஸையும் ஊற்றிடலாம். மேலே கட் பண்ணி வச்ச வாட்டர்மெலனும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, வாட்டர்மெலன் சர்வ் ரெடி ஆயிடுச்சு. இதை குடிச்சு பாருங்களேன், இந்த டேஸ்ட் அப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக்காக தட்டிடுங்க. தேங்க்யூ.